இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இந்த தேசத்திலே உங்களை நிலை நிறுத்தினது அவருடைய கிருபை அல்லவா? சுகபலன் ஆரோக்கியம் தந்து காத்து கொண்டது அவருடைய காருண்யம் அல்லவா? 40 வருடமாய் வனாந்தரத்திலே வழிநடந்து வந்த இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்படி பரிசுத்தம் பண்ணிய போது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. நாளைக்கு டிசம்பர் மாதம் தொடங்க போகிறது. 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்தை காணப்போகிறோம். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டே இருப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 எழுதப்பட்டுள்ளது. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஜனங்கள் தங்கள் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்தால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், பில்லி சூனிய கட்டுகளை நொறுக்க முடியும், விபச்சார வேசித்தன ஆவிகளை மேற்கொள்ள முடியும், தீய மனிதனின் சவால்களை தகர்க்க முடியும். உங்களுடைய பரிசுத்த ஜீவியமே உங்களுடைய சாட்சியின் ஜீவியமாகும். தேவ பிள்ளைகளே, வருகிற மாதத்திலும் வெற்றி பெற பரிசுத்தத்திற்கு பூரணமாய் ஒப்பு கொடுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.